அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். இருளை பகல் விளக்குகிறது, ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது. அப்பனை விட அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வடை எடுத்து வைடு. வளர்த்தி ஆளாக்கனை என்ன விட அவன் உனக்கு பொத்தி ஆயிட்டானா? ஏய், ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, என்ன ஞாபகத்துல இருக்கிறா? இருக்கிறதுனால மட்டும் எங்க காரியத்தை சாதிச்சு எடுத்த வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? நீ அவனையே நினைச்சு பட்னி கிடந்து செத்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விட மாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா, நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா, பாத்தீங்களா? அக்கா, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. அத்தை, விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்தா திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல. அம்மா, என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். சென்சார் ஆபீஸ்ல இருந்தா? அது சினிமாவில் இல்ல. இல்ல சார், சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஓ, ஜனத்தொகையா? உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் குடும்பத்துல நானு, என் வீட்டுக்காரி, என் மகன், என் மருமக. மாமா, மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலைல தான் வந்தேன். இன்னைக்கு தானே வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, வண்டியில உட்கார்ந்து பேசிட்டே போலாம். ஆமா, நீங்க லெட்டர் போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். 20 நாள்ல நான் திருப்பி மிலிட்டரிக்கு போய் ஆகணும். வேணா கல்யாணத்தை ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கலாமா? மாப்பிள்ள 20 நாளையில 40 கல்யாணம் பண்ணலாம். மாப்பிள்ள நீங்க ஒண்ணு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. மேலும் கொட்டத்தான் போகுது. அப்பா வந்து என்ன? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. பாருமா, எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல. அத்தை, நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னதா நான் இன்னும் தைரியமா இருக்கேன். இத பாருமா,
பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு. இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது. அத்தை, உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் கௌரவம். தேவி, நிச்சயமா உங்க கழுத்துல இன்னொரு தாலி ஏற போறதில்ல. ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிரு. தேவி, உங்க அப்பா வந்துட்டாருமா. நான் வரேன். காக்கா சீக்கிரம்க்கா, உங்க அப்பா வந்துட போறாருக்கா. காக்கா இருடா. சீக்கிரம்க்கா. இதோ முடிஞ்சு போச்சு. காக்கா சீக்கிரம்க்கா. காக்கா சீக்கிரம்க்கா. ஆ. இங்க ஒட்டுறதுக்குள்ளேயே. காக்கா சீக்கிரம்க்கா. இருடா அண்ணா. காக்கா. இந்தா, இது வேற யாருக்கும் ஆ, தெரியக்கூடாது. சரிக்கா. ஏய், வாடா இங்க. ஏண்டா, இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த வேலையா? போங்க இனிமே. ஏண்டா, என்னாலதானே உனக்கு இப்படி ஆச்சு? பரவாயில்லக்கா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சார், க்ளோஸ்ல இருந்து ஜூம் பேக் பண்ணி சார் அப்படி அவங்க 2 பேரையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். மாஸ்டர், கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி மாஸ்டர்? இந்த மூமெண்ட் நல்லா இருக்கு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கண்ணன் சார் அனுப்புனாரு. ஓ, கண்ணனா? இந்தாங்க, இந்த பணத்தை பிடிங்க. முதல்ல ஒரு நல்ல வீடா பார்க்கணும். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சார் நான் வந்து சொன்ன வேலையை செய்யுங்க சார். முதல்ல பொறுப்பு தான் முக்கியம். தினகரன் மாதிரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. பாபு, ரெடியா? ரெடி சார். என்னங்க, இந்த ரோட்ல ஏதாவது வீடு காலியா இருக்கா? இந்த 3வது வீடு காலியா இருக்கு. கோஷங்களை நம்பி ஓட்ட போடுறோம், தேசங்களை நம்பி நாட்டை ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான்ப்பா. இதை முதல்ல செட்டப் பண்ணு. வாங்கண்ணா, பாப்பா. போலாம். தினகரன், கேமராமேன் சொல்லி கேமராவை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. போங்க. சார் வீடு பார்த்தேன் சார். வீடு பாத்துட்டீங்க? ஆமா சார், ஆழ்வார்பேட் கார்னர்ல 1500 rupees சார், வித் ஏசி. வெரி குட். பணம் வேணாம் சார். ஏன்? நான் அன்னைக்கு வரும்போதே கதை சொல்லணும் தான் வந்தேன். நீங்க பொறுப்பா ஒரு வேலையை பாருன்னு சொன்னீங்க, வேலையை பார்த்து வந்தேன். நான் நல்ல கதை வச்சிருக்கேன் சார். இப்போ புரோக்கர் கண்ணன் சொல்லி நீங்க வரலையா? இல்ல சார், மெக்கானிக் கண்ணன் தான் சார் அனுப்பி வச்சாரு. ஐயோ, சரி சரி, லஞ்ச் அவர்ல வந்து கதை சொல்லுங்க. போயிட்டு வாங்க. ஓகே தினகரன், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க.